ரஜினிகாந்த் இப்படிப்பட்டவரா? தான் கூட நடித்த நடிகர்களோட உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது கூட வந்து, ஒரு வார்த்தை கூட சொல்லாம, இந்த மாரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்களா? அட்லீஸ்ட் உதவி செய்யலனா பரவால்ல. இந்த மாரி வார்த்தைகள் சொல்லாம இருப்பது நல்லது. அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே ரஜினிகாந்த திட்டிக் கொண்டு வருகிறார்கள். பொன்னாம்பலம் எல்லாருமே தெரியும். பொன்னாம்பலம் வந்து ரஜினிகாந்த பத்தி பேசியிருக்காங்க. சமீப காலமாக பழைய நடிகர்கள் பல பேர் வந்து மருத்துவமனையில இருந்து காசே இல்லாம கவர்மெண்ட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அந்த லிஸ்ட்ல வந்து பொன்னாம்பலம் இருக்காங்க. பொன்னாம்பலத்துக்கு வந்து இந்த மாரி வந்து உதவிகள் தேவை. மருத்துவமனையில சிகிச்சை பெற வேண்டும் அப்படி சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து உதவிக்காக ரஜினிகாந்த் வந்து அணுகியிருக்காங்க. அப்ப வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நெறைய விஷயம் பேசிட்டு, கடைசியில வந்து உதவி வந்து கேட்டிருக்காங்க பொன்னாம்பலம். அதுக்கு வந்து ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தை தான் வந்து பொன்னாம்பலத்த வந்து அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காம். "நீங்க ஏன் பேசாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரை பண்ணக்கூடாது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே ஃப்ரீ தானே. அங்க வந்து ட்ரை பண்ணுங்க." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பொன்னாம்பலத்த வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணியிருக்காம். இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. தனக்கு வந்து ஒரு சின்ன உதவி கூட பொன்னாம்பலம் செய்யலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்த வந்து பொன்னாம்பலம் வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் மீது. இதுக்கு தான் வந்து ரசிகர்கள் ரஜினிகாந்த் ஒரு சுயநலவாதி அப்படின்னு திட்டிக் கொண்டு வருகிறார்கள். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?